மகாத்மா காந்தி, த கிரேட் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். அவர் பேர கேட்டோனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்ற விஷயம் அகிம்சை அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வயசானவர் கண்ணாடி போட்டு சுதந்திரத்துக்காக போராடினாரு. அவருக்கு மட்டும் இல்லைன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது அப்படிங்கிற பிம்பங்கள் ஞாபகத்துக்கு வரும். மகாத்மான்னு சொல்லிட்டு இந்தியன்ஸால போற்றப்படுற ஒரு மனுஷனோட இன்னொரு சைட நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வேற யாரும் சொல்லங்க. அவர் தன்னோட ஆட்டோபயோகிராஃபில சொன்ன விஷயங்கள் இப்ப பார்க்க போறோம். அதுல ஏகப்பட்ட முரண்பாடுகள் கண்டிப்பா இருக்கு. அந்த முரண்பாடுகள் பத்தி நம்ம பேசப் போறோம். இத பத்தி நீங்க கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு ஹைப்பும் என் சேனல் வளர ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். ஸோ அந்த ஹைப்ப மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1893ல சவுத் ஆஃப்ரிக்கால காந்தி லாயரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க தான் எல்லாமே ஆரம்பிக்குது. காந்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய்க்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ எப்புட்றா போலாம்? அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் அவர ட்ரெயின்ல இருந்து தள்ளுறாங்க. இங்க இருந்து தான் அந்த போராட்டமே ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து தான் காந்திங்கிற ஒரு மனுஷன் உருவாக ஆரம்பிக்கிறான். அவர ட்ரெயின்ல இருந்து தள்ளுறப்ப, அதோட தாக்கம் அவருக்கு மிக பெருசா இருந்தனால, போராட ஆரம்பிக்கிறாரு. ஆப்பிரிக்கால இருந்த இந்தியர்களுக்காக. ஆப்பிரிக்கால இருந்த வெள்ளையர்கள் இந்தியர்கள கண்டாலே வெறுப்பா பார்க்குறாங்க. ஒரு அடிமை இனமா தான் பார்க்குறாங்க. அடிமையா தான் ட்ரீட் பண்ண நெனைக்கிறாங்க. ஆனா, இத தாண்டி காந்தி போராட ஆரம்பிக்கிறாரு. இந்தியனுக்கு ஈக்குவல் ரைட் வேணும் ஆப்பிரிக்காலன்னு சொல்லிட்டு போராடி ஜெயிக்கிறாரு. ஆனா, அதே காந்தி இப்ப கேட்கிறப்ப எப்டி இருக்கு? காந்தி வேற லெவல்ன்னு இருக்குல்ல. ஆனா, அதே காந்தி அங்க இருந்த ஆப்பிரிக்கன்ஸ் எப்டி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கேவலமான ஒரு மனிதர்களா தான் பார்த்தாரு. இவருக்கு சமமான ஒரு ஆளா பார்க்கல. எப்டி வெள்ளைக்காரன் இந்தியன்ஸ அடிமையா பார்க்குறான். காந்தி ஆப்பிரிக்கன்ஸ கீழ்மட்டமான ஒரு ஆளா பார்க்குறாரு. பார்த்துக்கோங்க அந்த பார்வைய. எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு போராடின ஒரு காந்தி ஆரம்ப காலகட்டத்தில இப்படிதான் இருந்திருக்காரு. தனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். தன்னோட இந்தியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் வேணும்னு நெனச்சாரே தவிர, அதே மாரி தான் ஆப்பிரிக்கன்ஸுன்னு சொல்லிட்டு அவர் நெனைக்கவே இல்ல. இது பெரிய முரணோடு தான் இருக்கு. என்னடா உனக்கு ஈக்குவல் ரைட் வேணும். ஆனா உன்ன மாரி இன்னொரு மனிதன் வேற நேஷனாலிட்டில இருக்கான். அவனுக்கு ஈக்குவல் ரைட் வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. இதத்தான் நெறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. என்ன காந்தி இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மச்சாரியமா காந்திக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஆனா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவர் கல்யாணம் ஆன போதும் நான் பிரம்மச்சரியத்த கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்குறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னா அந்த கருத்திலேயே முரண்பாடுகள் இருக்கு. நம்மனால அத புரிஞ்சுக்கவே முடியல. என்னடா பிரம்மச்சாரியம் சொல்றான். ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் எப்படி பிரம்மச்சாரியா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்குள்ள தோணுனாலும், காந்தி நான் பிரம்மச்சாரியா இருக்க போறேன். நான் அத பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் செய்றாரு. அதுல ஒண்ணு தான் நேக்டா தூங்குறது. அதாவது தன்னோட மருமகன் முன்னாடியும், தன்னோட பேத்தி முன்னாடியும் நைட்டு தூங்குறப்ப ட்ரெஸ்ஸே போடாம தூங்குவாராம். ஏன்னா, அவரோட சுய ஒழுக்கத்த டெஸ்ட் பண்ண. அவர் எவ்வளோ ஒழுக்கமா இருக்காரு, அவர் எவ்வளோ கட்டுப்பாடோட இருக்காரு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக இத செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்டோபயோகிராஃபில குறிப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண் பக்கத்துல நீங்க ட்ரெஸ்ஸே போடாம தூங்குறப்ப, அந்த பெண் எப்படி ஃபீல் பண்ணுவா? ஒய்ஃபா இருந்தா ஓகே. பட் ஒய்ஃப தாண்டி மருமக, பேத்தி கிட்டலாம் அப்படி தூங்குறப்ப, அந்த பெண்ணோட உணர்வு என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத தான் நெறையா பேர் காந்திக்கு எதிரா எடுத்து வைக்கிற கேள்வியா இருக்கு. அதே சமயம் காந்திய சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் தன்னோட குடும்பத்த தானே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் தப்பான முறையிலலாம் யூஸ் பண்ணல. அவர் தன்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்காரு. தன்னோட உணர்ச்சிய மீறி தன்ன கட்டுக்குள் வைக்க பார்த்துருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்திய சப்போர்ட் பண்றவங்க நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இந்த பெண்களோட தான் நிக்கிறேன். நீங்க உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது செலிபசி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடும். நீங்க ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறப்ப காந்தி அவரே இத சொல்லியிருக்காரு. அவர் தன்னோட கைப்படயே எழுதின விஷயம். இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. 3வது விஷயம் காந்தி ஜாதிய எதிர்த்து பயங்கரமா போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, காந்தியோட ஸ்டாண்ட் அம்பேத்கருக்கு பிடிக்கல. ஏன்னா, அவர் தலித் எல்லாம் ஹரிஜன்னு சொன்னாரு. அப்பன்னா கடவுளின் பிள்ளைகள்னு அர்த்தம். ஆனா, அம்பேத்கர் என்ன சொன்னார்ன்னா, "நீ கடவுளின் பிள்ளைன்னு சொல்லிட்டு தலித்த சொல்றப்ப, அதுவுமே ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்ட்டா தானே இருக்கு. நாங்க மட்டும் மேல இருக்க மாரில இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு தேவை ஈக்குவாலிட்டி. எங்களுக்கு தேவை சமத்துவம்" அப்படின்னு தான் சொன்னாரு. அத தவிர்த்து காந்தி அப்படிங்கிற ஒரு மனிதன் கல்யாணத்துக்கு ஜாதி பார்த்திருக்காரு. இப்ப ஜாதி வேணாம்னா எல்லா விஷயத்திலயும் வேணாம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் தானே இருக்கணும். பட் காந்தி கல்யாணம் அப்படின்னு வந்தா மட்டும் ஜாதி பார்க்குற ஒரு மனுஷனா தான் இருந்திருக்காரு. மத்தபடி வெளிப்பார்வைக்கு மீதி இடத்துலலாம் ஜாதி வேணாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனா காந்தி வாழ்ந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இப்ப இருக்க நம்ம முன்னாடி ஜெனரேஷன் மாரி தான் காந்தி இருந்திருக்காரு. அதாவது நம்ம அப்பா, அம்மா ஜெனரேஷன் மாரி வெளிப்படையா நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம்.
இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் பார்க்க மாட்டோம். ஆனா கல்யாணம்னு வந்தா மட்டும் பார்ப்போம். அந்த மனநிலை காந்திக்கு இருந்திருக்கு. அந்த மனநிலைய அம்பேத்கர் ரொம்பவே எதிர்த்திருக்காரு. அத பல இடத்துல அவர் சுட்டியும் காட்டியிருக்காரு. எங்களுக்கு ஹரிஜன்னா நீ கூப்பிட வேணாம். எங்களுக்கு தேவை ஈக்குவாலிட்டி. அத மட்டும் வாங்கி குடு. ஈக்குவாலிட்டிக்காக போராடு. எங்கள நீ உயர்த்திலாம் பேச வேணாம் அப்படிங்கிற விஷயத்துல அம்பேத்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. 4வது விஷயம், மிக கொடூரமான ஒரு விஷயம். பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வந்து காந்தி நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். இப்ப பாகிஸ்தான் ஒரு நேஷனே இல்லாம ஆக்கியிருக்கலாம். அந்த வெறுப்பு நம்மளுக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப காஷ்மீர் அட்டாக் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அத காந்தி நினைச்சிருந்தா 1947லே நிறுத்தியிருக்கலாம். பட் காந்தி பண்ணல. அவர் கையில அது முழுக்க முழுக்க இருந்துச்சு. அவரோட சாவும் அதனால தான் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். 1948ல அவர் சுடப்பட்டப்ப அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அவர் முஸ்லீமுக்கு சாதகமா இருந்தாரு. ஒரு நேஷனே பிரிச்சு குடுத்துட்டாரு முஸ்லீமுக்காக. இது வந்து சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோட்சே காந்திய சுட்டு கொன்னாரு. அந்த பார்ட்டிஷன தடுத்திருந்தா ஏகப்பட்ட உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும். இப்பவும் நெறைய உயிர்கள் இறந்துகிட்டு இருக்கு அதனால. அத அவர் செய்யாம விட்டது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டா இன்றளவும் வைக்கப்படுது. அந்த ஹிந்து, முஸ்லீம் கொலைகள் நடந்தப்ப, அதாவது ஹிந்துஸ் அங்க இருக்காங்க பாகிஸ்தான்ல. அவங்க இங்க வர முடியாம இருக்கப்ப, அங்க இருக்க ட்ரெயின்ல அவங்கள பிணங்கள அள்ளி போட்டு அனுப்புறப்ப, அதே மாரி இங்க இருக்க ஹிந்துஸ் வந்து முஸ்லீம கொன்னு அனுப்புறப்ப, இந்த மாரி நடக்கிறப்ப, காந்தி என்ன செஞ்சாரு அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோன்பு இருந்து தயவு செய்து வன்முறைய கையில எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப மக்கள்ட்டலாம் போயி கெஞ்சாத குறையா கெஞ்சி, உண்ணாவிரதம் இருந்து, நோன்பு இருந்து, அந்த வன்முறைய நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா, அந்த வன்முறையே வராதவாறு காந்தி காத்திருக்கலாம். ஆனா, அத காந்தி பண்ணல. பார்ட்டிஷனுக்கு முழுக்க முழுக்க உண்மையா இருந்தாரு காந்தி. அதனால தான் இன்னைக்கு ஒரு நேஷன் அங்க உருவாகி நிக்குது. இந்தியா பிரிஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமா காந்தி தான் இருக்காரு. இத யாராலயும் மறுக்கவே முடியாது. நீங்க எப்படி படிச்சு பார்த்தாலும், ஆட்டோபயோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல தனித்துவமா ஏகப்பட்ட புக்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தாலும், காந்தி கையில அது இருந்துச்சு. அதாவது அந்த தடுக்கிற பவர். ஆனா காந்தி அத பண்ணல. அவர் வந்து எடுத்துட்டு போட்டும்டா இன்னொரு நேஷன முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதனால எவ்ளோ பிரச்சனைகள் இன்னும் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. உங்களோட கருத்து என்ன இத பத்தி? அத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த விஷயம் காந்தியின் வாழ்க்கை முறைகள். இதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜோட மகான் படம்னு சொல்லலாம். அதுல ஒரு டயலாக் வரும். நீங்க காந்தியம்ன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேல ஏகப்பட்ட விஷயங்கள திணிக்கிறீங்க. அவங்களுக்கு பிடித்த மாரி வாழ விட மாட்றீங்க. அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லாட்டியும் அத திணித்து அவங்கள மனிதர்களா உணர விட மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பேசியிருப்பாரு. அதே விஷயம் தான் காந்தி செய்த விஷயங்கள். அதாவது திடீர்னு அவர் உண்ணாவிரதம் இருப்பாராம். அதாவது சாப்பிடவே மாட்டாரு. நோம்பு மாரி இருப்பாரு. திடீர்னு ஆட்டுப்பால் மட்டுமே குடிப்பாரு. மாட்டுப்பால் வேணான்னு சொல்லுவாரு. முழுக்க முழுக்க ஆட்டுப்பால் மட்டுமே குடித்து நாட்களை கழித்த நாட்களும் காந்திக்கு உண்டு. திடீர்னு பழங்கள் மட்டுமே சாப்பிடுவாரு. சில நாள் வந்து உப்பு போட்டே சாப்பிட மாட்டாராம். சோறுல உப்பே இல்லாம சாப்பிடுவாராம். இதெல்லாம் அவர் செஞ்சா பரவால்ல. ஆனா, அவங்க குடும்பத்தில இருக்க எல்லாரும் இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி நெனச்சாரு. உனக்கு ஓகே. நீ சாப்பிடுற. ஏன்னா, உனக்கு அது தேவ இருக்கு. உனக்கு அது தோணுது. நீ செய்ற. பட் நீ செய்றத எல்லாருமே செய்யணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய வன்முறை அது. இதத்தான் மகான் படத்துல கார்த்திக் சுப்புராஜ் தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த வன்முறைய காந்தி தன் குடும்பத்து மேல மட்டும் இல்ல, தன் ஃபாலோயர்ஸ் மேலயும் நெறைய தர செலுத்தியிருக்காரு. அவர் என்ன அப்ப சாப்பிடுறாரோ, அத தான் அவங்க சாப்பிடணும். அவர் வந்து நோன்பு இருந்தா, இவங்களும் இருக்கணும். அவர் வந்து பசியோட சும்மா நோன்பு இருப்பாராம். அத வந்து ஃபாலோயர்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிற வன்முறை காந்தியால் நிகழ்த்தப்பட்டிருக்கு நிறைய முறை. அடுத்த விஷயம் பெண்களை பற்றி காந்தியின் பார்வை. இதுவுமே ஜாதி மாரி தான். காந்தியோட ஸ்டாண்ட் ஒழுங்கா கிடையாதுங்க. அதாவது பெண்களுக்கு வந்து அப்ப வந்து வீட்டு வேலை செய்றது மட்டும் தான் வேலையா இருந்துச்சு. அத தாண்டி சுதந்திர போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி காந்தி தான் கூப்ட்டுருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாமே. ஏன்னா, அப்ப பெண்கள் வந்து அடுப்படில மட்டும் தான் இருந்தாங்க. பெருசா வெளிய வர மாட்டாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு கூப்ட்டு மிகப்பெரிய ஒரு ஃபார்வர்ட் மூவ எடுத்து வைக்கிறாரு. ஆனா வந்த பெண்கள்ட்ட நீங்க தியாக உணர்வோட இருக்கணும், அடக்கமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவரோட பெண்கள பத்திய தாட்ஸ் எல்லாமே பழைய மாரி தான் இருந்திருக்கு. என்னதான் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு கூப்பிட்டாலும் கூட, அவர் வந்து பெண்கள பார்க்குற பார்வை வந்து பெண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்டல் டோன்ல தான் இருந்திருக்கு. பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. அது வந்து அப்ப காலகட்டத்துக்கு கரெக்ட்டா இருந்திருக்கலாம். பட் இப்ப நம்ம அத படிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா, காந்தி பெண்ணுரிமையில பேசுறாரு. ஆனா பெண்ண ஜட்ஜ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நம்மளுக்கு அது தோணுது. பெண்களுக்கு பாலிடிக்ஸ்ல மிகப்பெரிய இடம் குடுக்கப்பட்டாலும், பெண்கள் பத்திய சிந்தனை வந்து காந்திக்கு பின்னோக்கியே தான் இருந்திருக்கு. அவர பொறுத்தவரைக்கும் பெண் என்பவள் அடக்கமானவள் அப்படிங்கிற அந்த பார்வையில தான் அவர் பார்த்திருக்காரு கம்ப்ளீட்டா பெண்கள. அடுத்த விஷயம் வந்து காந்தியோட ஐடியாலஜியே அட்டாக் பண்ற மாரி இருக்கு. அஹிம்சையில் முரண்பாடுகள்னு சொல்லலாம்.
அதாவது காந்தினா அஹிம்சா, அஹிம்சானா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுல முரண்பாடா அவர் பேசின விஷயங்களும் ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது ஜூஸ வந்து ஹிட்லர் கொத்து கொத்தா கொல்றாரு. அப்ப காந்திட்ட இத பத்தி கேட்குறாங்க. "இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன சொல்றாருன்னா, "ஹிட்லர் உங்கள கொல்ல வந்தா, நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வன்முறையில ஈடுபடாதீங்க. உங்களுக்கு எழுதப்பட்டது சாவு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி செத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத சொல்றப்ப எனக்கு சிரிப்பு வருது. யார்றா அந்த மனுஷன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தன் உன் மேல வன்முறைய காட்டுறான்னா, நீ திருப்பி வன்முறைய காட்டி தான் ஆகணும். இல்லாட்டி நீ இந்த உலகத்துல வாழ முடியாது. "வி ஆர் லிவிங் ஸ்பீஷிஸ் ஹூ ஆர் ட்ரைங் டூ சர்வைவ் ரைட்?" பட் காந்தி சொன்ன இந்த விஷயம் வந்து மிகுந்த முரண்பாடா இருக்கு. இது எப்படி அஹிம்சைக்கு எதிரான விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் அவர் சொன்னது தான் அஹிம்சைக்கு எதிரான விஷயம். அதாவது ஹிட்லர் ஜூஸ கொல்றப்ப, "உயிர் போனாலும் பரவாயில்ல. நீங்க அஹிம்சைய ஃபாலோ பண்ணுங்கன்னு" சொன்ன அதே காந்தி, இங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, "கோழைத்தனமாக இருப்பதை விட வன்முறையே மேல்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு. நம்மளுக்கு யோசிக்க தோணுது. என்னடா ஒருத்தன் சாகுறப்ப, அந்த சாவ அக்செப்ட் பண்ணிக்க சொன்ன ஒரு மனுஷன் வந்து, இன்னொரு இடத்துல கோழைத்தனமா இருக்கக்கூடாது. அதுக்கு வன்முறையா பண்ணிட்டு போயிரலாம்ன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது. இதுல என்ன ஸ்டாண்ட காந்தி எடுக்குறாரு? ஒரு இடத்துல ஜெர்மனிக்குன்னு வர்றப்ப, ஹிட்லருக்குன்னு வர்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "ஜூஸ் செத்துக்கோங்க. நீங்க ஹிட்லர் கொல்ல வந்தா கூட அந்த கொல்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு" சொல்றாரு. அதே இந்தியால ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, "கோழைத்தனமாக இருப்பதை விட வன்முறையே மேல்ன்னு" சொல்றாரு. இந்த முரண்பாடு பேச்சு வந்து இப்ப படிக்கிறப்ப எரிச்சல் ஊட்டுது. அப்ப இருக்க மக்கள் என்ன மனப்பான்மையில இத எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த 7 விஷயங்கள நீங்க கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் காந்திய பத்தி உங்க எண்ணங்கள் மாறக்கூட நேரிடும். ஆனா, எல்லா தலைவர்களுமே இப்படிதான் இருந்திருக்காங்க. தன்னோட இனத்துக்குன்னு வர்றப்ப ஒரு விஷயத்த ஒரு விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல அதே விஷயத்த மாத்தி பேசியிருக்காங்க. அதே தான் காந்தியும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மற்ற தலைவர்கள்ல இருந்து மாறுபடல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்க என்ன தலைவர்கள் எடுத்து பார்த்தாலும், இந்தியன்ஸ் அப்படின்னு வந்தா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நேஷனாலிட்டிக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இல்லாட்டி தன்னோட இனத்துக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதுவே வேற நேஷனாலிட்டிக்கு அதே விஷயம் நடக்கிறப்ப, வேற இனத்துக்கு நடக்கிறப்ப அவங்களோட ஸ்டாண்ட் மாறும். இதெல்லாம் மாறாம ஒரே நிலைப்பாட்டுல இருந்த ஒரே தலைவன்னா நம்ம சே குவேராவ சொல்லலாம். அவர் வந்து எந்த நாட்டுல யாருக்கு என்ன நடந்தாலும், "நான் இறங்கி போராடுவேன்" அப்படின்னு சொன்ன ஒரே தலைவன். அவர் ஒருத்தர் தான். அவர தாண்டி மீதி தலைவர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனத்துக்கு நடந்தா நம்ம போராடலாம். வேற இனத்த நம்ம எதுக்கு கண்டுக்கிட்டு, இல்ல நம்ம நேஷன்ல நடந்தா நம்ம போராடலாம். வேற நேஷன நம்ம எதுக்கு கண்டுக்கிட்டு அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. ஹிஸ்டரிய நீங்க புரட்டி பார்க்கிறப்ப, இதுதான் உண்மையாவும் இருந்திருக்கு. காந்தி இந்த மாரிலாம் செஞ்சிருக்காரு. காந்திக்கு இன்னொரு சைடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவ தவிர, காந்திய ஜட்ஜ் பண்ண இந்த வீடியோ கிடையாது. மகாத்மா இஸ் ஆல்வேஸ் அ மகாத்மா அண்ட் ஹி ஹஸ் டன் அ லாட் தேன் திஸ். இந்த 7 பாயிண்ட்ஸ தாண்டி அவர் நேஷனுக்காக செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது மிக பெருசு. எனக்கு ஏத்துக்க முடியாத ஒரே விஷயம்னா, அந்த பார்ட்டிஷன் அப்ப அவர் நம்ம இந்தியாவ பிரிய விட்டது அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் தான் என்னால ஏத்துக்க முடியாது. மத்தபடி எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஓரளவு முகசுளிப்பா இருந்தாலும் ஏத்துக்குவேன். ஏத்துக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் அவர் ஜாதிய பத்திய ஸ்டாண்டு, பெண்ணுரிமை பத்தி ஸ்டாண்டுமே இன்னும் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு தான் இருக்கு. இந்த டார்க் சைட் ஆஃப் காந்தி அவர் சொல்லாமயே விட்டுருக்கலாம். பட் அவர் துணிச்சலா சொன்னதுனால தான் அவர் மகாத்மாவா இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இத பத்தி உங்க கருத்துக்கள் என்ன? அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இட்ஸ் பாரதி குட் பை சைனிங் ஆஃப் யுவர் சேர்ஸ் நண்பா. பை.